ஹலோ எவ்ரிவன், நீங்கள் நம்ம பில்லிங் பேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். பில்லிங் பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு குரூப் வைஸாக உள்ள சர்வீஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ ஒரு சர்வீஸை கார்ட்டில் ஆட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கார்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கார்ட்டில் போய் ஆட் ஆகிடும். ஆர் நீங்கள் அந்த சர்ச் பாக்ஸில் சர்வீஸோட நேமை டைப் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே சர்வீஸோட நேம் வந்து இருக்கும், குவான்டிட்டி இருக்கும். நம்ம வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ், சர்வீஸ் ப்ரைஸு. கீழே பார்த்தீங்கன்னா சர்வீஸோட ஸ்டார்ட் டேட்டு, எப்போ கஸ்டமருக்கு அந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் டியூரேஷன். இந்த டியூரேஷன், ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் வந்து நம்ம சர்வீஸ் பேஜில் என்ட்ரு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ டிஃபால்ட்டாக இங்கே வந்துடும். அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம ஃப்ரீக்வன்சி டியூரேஷன் சர்வீஸ் என்ட்ரு பண்ணல அப்படின்னா இங்கே வந்து நம்ம மேனுவலாக என்ட்ரு பண்ணிக்கலாம் பில் போடும்போது. இது எத்தனை டோட்டல் சர்வீஸ் கவுண்ட் எவ்வளோன்னு வரும், அண்ட் சர்வீஸ் ஹண்ட்ரட் எப்போ அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணி அதுவாக வந்துடும். ஸோ கஸ்டமரோட லொக்கேஷன் டைப் பண்ணோம் அப்படின்னா இந்த பாக்ஸில் இன்புட் பாக்ஸில் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கஸ்டமரோட லொக்கேஷனை மேப்லேயே பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பிக் லொக்கேஷன் கொடுத்து நீங்கள் கூகுள் மேப்பில் பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சூஸ் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட வெஹிக்கிள் இமேஜ் ஆர் எந்த ப்ராடக்ட்டை சர்வீஸ் பண்ண போகிறீங்களோ அதோட இமேஜ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் பில், சப் டோட்டலு, டோட்டல் அமௌண்ட்டு, ரவுண்டிங் அமௌண்ட்டு, டேக்ஸு இதை பற்றிலாம் இருக்கும். இப்போ இதிலே ப்ரீவியஸ் ஆப்ஷன் இருக்கும். ப்ரீவியஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட பில்லை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த பில்லை நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சா கூட எடிட் பில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே ஹோல்டு பில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ போட்டிருக்க பில்லு ஹோல்டு பண்ணிக்கலாம். அதே செலக்ட் ஹெல் பில்லை செலக்ட் பண்ணி திருப்பி செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலி ப்ராசஸ் பேமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லைடு ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு பேமெண்ட் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். மேலே கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் ஆர் நேம் என்டர் பண்ணிங்கன்னா நம்ம கஸ்டமர் பேஜில் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் மேட்ச் ஆகிடுச்சுன்னா இங்கே எடுத்து வந்து காமிச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இப்போது கீழே பேமெண்ட் மெத்தட்ஸ் தான் இருக்குது. கஸ்டமர் எந்த பேமெண்ட் மெத்தட் பே பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2000 பில்னா 1000 ருபீஸ் பே பண்ணுறாங்க, ஒரு 1000 ருபீஸ் அப்புறமே பே பண்ணுறாங்கன்னா 1000 ருபீஸ் வந்து கிரெடிட்டில் போட்டுக்கலாம். போட்டு சென்ட் வியா வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா கம்ப்ளீட் அண்ட் பிரிண்ட் கொடுத்து இங்கே நம்ம இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதை நம்ம எடிட் ஆர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிடிஎஃபாக.